கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, உங்களை யாவரையும் மீண்டுமாக இயேசுவின் திருப்பெயரிலே இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தினீர். இந்த புதிய ஆண்டவரை நாளை தந்திருக்கிறீர். இந்த நாளிலும் இந்த இறை வார்த்தையோடு ஆண்டவரே நாளை ஆரம்பிக்கவும், உடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் கிருபை தார். அடேனும் ஆண்டவரே, நண்பர் சாரியும் உடைய சாகு சாரி எடுத்து நீர் பயன்படுத்தும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் கர்த்தரை துதிக்கும்படியாக 123வது பாடலாகிய துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் என்கின்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம், சுபமங்கள மிகு சம்பிரம சுப சோபன சேமம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம், சுபமங்கள மிகு சம்பிரம சுப சோபன சேமம். ஆதிசுந்தர நீரை கொண்டுய அருள் மோகிஷ தீபன், கதி உம்பர்கள் தொழுமிங்கித கருணை பிரதாபம், கதி உம்பர்கள் தொழுமிங்கித கருணை பிரதாபம். மந்தை ஆயற்பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனா, நிந்தையாய் ஒரு தந்தை மூடவும் வந்தமா பரிசுத்தனா, நிந்தையாய் ஒரு தந்தை மூடவும் வந்தமா பரிசுத்தனா. திருவான் உலகரசாய் வளதேவ சொருபானா, ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானா, ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானா. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது சங்கீதங்களின் புத்தகம் 5வது சங்கீதத்தை நம்ம இந்த நேரத்தில் தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதம் 5. ஆண்டவர் இறை பாதுகாப்புக்காக காலை ஜெபம் என்ற ஒரு தலைப்பு. இறை பாதுகாப்புக்காக காலை ஜெபம். ஆண்டவரே கேளும் என்கின்ற முதல்ல 1 முதல் 3 வசனம் ஆண்டவரே கேளும் என்கின்ற ஒரு விண்ணப்பம். 4 முதல் 6 ஆண்டவர் தீமையை வெறுக்கிறார் என்ற ஒரு தலைப்பாக பார்க்கிறோம். 7 முதல் 8 நீதியின் பாதையில் நடத்துவீராக என்ற ஒரு தலைப்பு.
அதே போல 9 முதல் 10 தீயோரை தண்டிக்கின்றார் என்ற ஒரு தலைப்பு, 11 முதல் 12 நல்லோரை மகிழ்ச்சிப்படுத்துகின்றார் என்ற ஒரு 5 தலைப்புகளில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்துள்ள ஒரு அடியாரின் காலை ஜெபம், ஆண்டவரே, கடவுளே, அரசரே என்று 6 முறை இது அழைக்கின்றது. இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. பாடலில் வரும் உமது இல்லம், உமது திரு தூயகம் ஆகிய சொற்கள் இப்பாடல் தாவீது பாடியதென்று என்பதை உறுதிப்படுத்துகின்றன. வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்தையோ அரசரையோ வேறு தனி நபரையோ மையமாக வைத்து இப்பாடல் இசைக்கப்பட்டிருக்கலாம். பொருளால் இது காலங்களை கடந்த ஒரு ஜெபமாகவும் அமைகிறது. நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் எங்கும் எல்லோருக்கும் இது ஜபிக்கக்கூடிய ஒரு மன்றாட்டாக இருக்கிறது. என்னுடைய பாடல்கள் 5, 7, 27, 30, 57, 63, 143 ஆகியவை விழிப்பு ஜபங்களாக இது பார்க்கப்படுகிறது. இதனுடைய பொருளை நாம் பார்க்கின்றோம். என் அரசரே, என் கடவுளே என்ற சுட்டு பெயர் சொல்லாக இது இறைவனுக்கும் அடியாருக்கும் இடையே உள்ள நெருங்கிய உறவை குறிக்கிறது. இது உடன்படிக்கையால் பிறந்த உறவு. என் அப்பம் எம்பரான் எல்லாருக்கும் பாணிசன் என்ற மாணிக்க வாசருடைய கூற்றை இது நமக்கு காண்பிக்கின்றதாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான சங்கீதம் காலை ஜபமாக இருக்கிறது. அதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். காலை ஜபம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம தினந்தோறும் காலை ஜபத்தில் இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜபிக்கிறோம். அதுபோல இந்த ஜபம், காலை ஜபம், பாதுகாப்புக்காக மன்றாடுவது. பாடகர் தலைவருக்கு குழல்களுடன் தாவீதின் புகழ்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவி சாய் தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் நெஞ்சம் குரலை உற்று கேளும். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கு இழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோ உம் பேர் அருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உம் திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்துடுவேன் என்கின்ற ஒரு அழகான காலை ஜபத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ முதல்ல அவர் சொல்றது, ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருள். காலையில் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் ஜபிப்பது என்னன்னா, ஆண்டவரே இந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் எனக்கு ஆசீர்வதித்து தாரும். நாளின் பணிகள் பயணங்களை நம்ம ஆசீர்வதிக்கும்படி கேட்கின்றோம் இல்லையா? அதுபோலதான் இங்கே சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவருக்கு அவன் ஆண்டவரிடத்தில் வைக்கின்ற ஒரு விண்ணப்பமாக இதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்டு, என்னுடைய பெருமூச்சை கேட்டு எனக்கு பதில் தர வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பாய் இருக்கிறது இல்லையா? அதான் நம்ம பார்க்கிறோம். விடியற் காலையில் எழுந்து அவர் ஜபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். உடைய வைகரையிலே உமக்காக வழிமேலே விழி வைத்து காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையிலே தீமைக்கு இடமும் இல்லை என்று ரொம்ப அழகா இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நானோ உம் பேர் அருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உம் திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்துடும். காலையில் எழுந்து ஜபித்துட்டு ஆலயத்துக்கு வரேன்னு சொல்றார். ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தேடி ஜபிக்கிறேன். எப்பவுமே நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்போது ஆலயத்துக்கு வருவது இல்லை. நம்ம குடும்பத்தோட அந்த அச்சத்தை, இறை அச்சத்தோடு என்ன பண்றோம்? குடும்பத்தோட இருக்கிறோம். அதாவது இறை அச்சத்தை நம்ம வெளிப்படுத்துவது இல்லை. கடவுள் பயம், கடவுளுக்கு நன்றி சொல்லுவதெல்லாம் நம்ம வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் ஒரு துன்பம், துயரம் வருகிற போதுதான் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை தேடி ஓடி வருகிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவரை தேடி ஓடி வரும்போது கடவுள் நமக்கு
ஆசீர்வாதத்தை தரார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் என்ன விரும்புகிறார்? எப்பொழுதுமே நீங்கள் என்னை தேடி வர வேண்டும் இல்லையா? அதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற பெரிய அழைப்பாக இருக்கிறது. அதனால தான் அங்கே சொல்றாரு தாவீது, நான் இறை அச்சத்தோடு கடவுளை தேடுவேன். கடவுளுடைய ஆலயத்தில் தேடுவேன். நமக்கு தெரியும், 1000 நாளை பார்க்கலும் கடவுளின் பாதத்தில் அமர்ந்து நாம வாழ்வது, அவருடைய வார்த்தையை கேட்பது, ஆண்டுடைய ஆலயத்தில் தங்குவது பெரிய ஆசீர்வாதம். அந்த 1000 நாளின் ஆசீர்வாதத்தை இந்த ஒரு நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், உமது செம்மையான வழி எனக்கு காட்டில். தாவீது ஒருவேளை இது அரசராக அவர் ஆகிய பின்பு தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அவர் மெய்ப்பனா இருக்கும்போது எந்த தொந்தரவும் இல்லை, அவர் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அவர் ஆண்டவருடைய ஊழியக்காரனா அப்ப இருக்கிறார், ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறார், ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பொது வாழ்க்கை என்று, அதாவது அரசராக வரும்போது அவருக்கு நிறைய எதிரிகள் வந்து விட்டார்கள் இல்லையா? பிற்காலத்தில் பார்த்தா அவருடைய சொந்த மகன் அப்சலோமே அவருக்கு விரோதமாக எழுந்து நின்றான் என்று நம்ம பார்க்கின்றோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கும் நிறைய ஆபத்துகளும் நாச மோசங்களும் வரலாம், சொந்த மக்களாலே கூட வரலாம். எல்லாவற்றையும் நம்ம மாற்றிவிட்டு நம்ம தைரியமாக ஆண்டவரிடத்தில் ஓடுவோம். அவர் நமக்கு இறை ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் பார்க்கிறோம் இங்க, ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும், அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி, அவர்கள் வஞ்சகம் பேசும். அதான் சொல்றார் இல்லையா? அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்குகிறது, அவர்கள் தொண்டை திறந்த பிரேத குழியா இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு பயந்து இருக்கிறோம். அதனால ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கின்றார். கடவுளே, அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனை அவர்களுக்கு அழியும், அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சி உரட்டும், அவர்களுடைய ஏராளமான தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும். ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்து உள்ளார்கள். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர், அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பார்கள். நீர் அவர்களை பாதுகாப்பீர், உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர், கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவங்க மிகுந்த கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிப்பாங்க. ஆனால் ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்க ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கிறோம், prayer for guidance and protection. Psalm 5 is a morning prayer for guidance, protection and deliverance. Cry for help. Hearing God's voice, the psalmist cries out to God, trusting that he will hear his prayer. The importance of prayer, the psalmist's prayer demonstrates the importance of seeking God's guidance and protection, God's justice and righteousness, God's character. God is just and righteous and he detests evil. Consequences of sin. The psalmist acknowledges the consequences of sin and the importance of living a righteous life. Trust and protection. God's mercy. The psalmist trusts in God's mercy and love, guidance and protection. He asks for guidance and protection on his path. 9 to 10 பார்க்கிறோம். Enemies and deceit. Enemies, deceit. The psalmist describes the enemy's deceitful speech and actions. God's judgment. He asks to judge the wicked and vindicate the righteousness. Conclusion, joy and confidence. The psalmist expresses joy and confidence in God's protection and guidance. How can we apply the lessons of Psalm 5 to our own lives? Trusting in God's guidance and protection. Key takeaways: trust in God's justice. We can trust in God's justice and righteousness even in the face of adversity. Importance of prayer. Prayer is essential for seeking God's guidance and protection. God's mercy and love are available to those who trust him. சில ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 23
ப்ரொடெக்ஷனுக்காக பாடப்பட்டது. சங்கீதம் 2, 1-9, ரோமர் 8, 28-30 நம்ம பார்க்குறோம். அதே போல் ப்ரேயரை பற்றி பார்த்தா சங்கீதம் 17:1, சங்கீதம் 138, 2, நீதிமொழிகள் 15:8, ரோமர் 3, 13-14. அதே போல் கிராஸ் ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்கும்போது ப்ரேயர் அண்ட் ட்ரஸ்ட் சாம் 4:1, சாம் 55:16-17. காட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ் சாம் 7, 9-11, சாம் 9, 7-10. ப்ரொடெக்ஷன் அண்ட் கைடன்ஸ் சாம் 23:4, சாம் 119, 133. அதே போல் மார்னிங் ப்ரேயர் பற்றி பார்த்தோன்னா சங்கீதம் 90 இருக்குது. அதே போல் எனிமை அவங்கள ஏமாத்துறது சங்கீதம் 52:2 இருக்குது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் ஜெபத்தை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்கிறார். அவரே ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர் தான் இல்லையா? மத்திய 6 பார்க்குறோம், லூக்கா 18 பார்க்குறோம், பவுலுடைய எழுத்துக்களில் பார்க்கும்போது ரோமர் 8 பார்க்குறோம், எபேசியர் 6 பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளைக்கார் என்று சொல்லுகிறோம். இந்த விடுமுறை நாளில் மீண்டுமாக உடைய பாதத்தில் அமர்ந்து உடைய வார்த்தைகளை ஆண்டவரே படித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி. இந்த நாளின் இறை வார்த்தையை ஆண்டவர் நீ தந்ததற்காக ஸ்தோத்திர ராஜா. இதை கேட்டு பயன்பெறுகிற அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். எப்பொழுதும் நாங்கள் காலையிலே எழுந்து ஜெபத்தோடு எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க கிருபை தாரும். பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை எங்கள் வாழ்வுக்காக நாங்கள் ஜபிக்கும் போது எங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. எங்களுடைய பகைவர்கள், எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள், தீமைகள், பிசாசு, ஆண்டவர் அந்தகார கிரியைகள் எல்லாம் ஆண்டவரை ஒளிந்து போகிறதா இருக்கிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் இந்த இறை வார்த்தையை காணொலி வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க ராஜா. தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இதோ இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாரியும் ஏஞ்சக்காவையும் அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளியும் ஆண்டவர் அன்புக்குரிய அவருடைய சாக்கு சாரி டீச்சர் அடியனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ விசேஷமாக அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போத வட்டத்தில் நேற்று தினத்தில் அறுவடை திருநாள் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு செய்தி அளிக்க ஆண்டவரே ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் மேஷக் ஐயா அவர்களை அழைத்திருந்தோம். அதோ ஆண்டவரே ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் குருக்கள் லுத்ரன் தியாலஜிக்கல் கல்லூரி, கண்கடை இறையல் கல்லூரி, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருந்து ஏக மக்கள் கலந்து கொண்டார்கள், காணிக்கை செலுத்தினார்கள், வேத ஆய்வு நடத்திய ஆண்டவரே அன்புக்குரிய சாலமன் சித்தார்த்த ஐயர் அவர்களையும் ஆண்டவரே உடன் வந்து பாடல் போட்டி நடத்தி கொடுத்த தங்கதுரை ஐயர் அவர்களையும் ஆண்டவரே வேத வினா போட்டி நடத்தி கொடுத்த அபிஷேக் ஐயர் அவர்களையும் விளையாட்டு போட்டி நடத்தி கொடுத்த ஆண்டவரே தினகரன் ஐயர் அவர்களையும் உடன் உழைத்த அனைத்து மக்களை நன்றியோடு நினைக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட ஊழியங்கள் இந்த கிராம சபைகளில் நடந்து அநேக மக்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபைத்தார். குறிப்பாய் இப்படி அன்பர் சாரும் கூட வந்து பாடல்களை பாடி ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தினதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அதற்காக உழைத்த என்னுடைய பாவனப்பள்ளி சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக விசேஷமாக நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக என்னுடைய சாலமன் சாரையும் ஆண்டவரை குடும்பத்தை நினைவு கூறுகிறோம். காலையிலிருந்து கடுமையாக உழைத்தார்கள். அதற்காக நன்றி ஆண்டு. அப்படிப்பட்ட மனிதர்களை எங்கள் திருச்சபையில் இன்னும் அதிகமாக எழுப்பி தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள், கவலைகள் இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்த்து ஜபிக்கின்றவர்களாய் ஆண்டவரை இருக்க கிருபை தர வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்காய், பலவீனமாக இருக்கிற மக்களுக்காய், படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். பாபன் பள்ளியில் கூட நிறைய மக்கள் வியாதியில் பலவீனத்தில் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் மாற்றுங்க ராஜா. தேவையை சொன்னீங்க. அதே போல இதனாலே பிறந்த நாளை, திரும்ப நாளை ஆண்டவரை காணுகின்றவர்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கும். நேரத்தில் என்னுடைய இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர்களுக்காக, ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற தலைவர்களுக்காக, என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, ஆண்டவரே ILC திருச்சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. உலகமெங்க இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக, அவருடைய பிஷப்ஸ், ஆயர்கள், பாஸ்டர்ஸ்க்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீ வழிநடத்த தேவையை சொன்ன இந்த விடுமுறை நாளை எங்கள் பிள்ளைகளும் பத்திரமாக ஆண்டவரை கழிக்கும். குறிப்பாய் ஆண்டவரே இப்படி தமிழ் மக்கள், உலகமெங்கும் இருக்கிற மக்கள் ஆண்டவரே தீபாவளி பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தீமையை ஒழித்து நன்மையை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நாள் என்பதை உணர்கிறோம். வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஏசு ஆண்டவர் பிசாசின் அந்தகார கிரியைகளை ஒழித்ததை நான் நினைவு கூறுகிறோம். அதுபோல நாங்களும் கூட நினைத்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இந்த நேரத்தில் ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இப்பொழுது அன்பர் சாரும் ஆண்டவர் பிள்ளைகளும் அக்காவும் குடும்பமாக சென்னைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆண்டவர் பத்திரமாய் அங்கே இருந்து திரும்பி வரவும் கர்த்தர் கிருபை தார்.
இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவின் ஆசிகள் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. Okay.